இன்றைக்கி சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு சட்னி செய்யலாம். இது 1 மினிட் சட்னி. இதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க. அது கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 3 மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சட்னி ரெடி. இது இட்லி தோசை ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். சில பேருக்கு இந்த பச்சை ஸ்மெல் பிடிக்காது. அப்படி பிடிக்காதவங்க என்ன பண்ணுங்கன்னா தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஹீட் பண்ணிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சட்னியை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த சட்னியை ஆட் பண்ணி நல்லா அது வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட சட்னி ரெடி. உங்களுக்கு பச்சை ஸ்மெல்லு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே அரைச்சதோடு அப்படியே சாப்பிட்றலாம். பிடிக்காதவங்க மட்டும் இந்த தாளிப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், 1 மினிட்டில் சட்னி ரெடி ஆயிரும். ரெண்டுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு இதில் கருவேப்பிலை சேர்க்கல. உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா கருவேப்பிலை மட்டும் தாளிக்கும் போது ஆட் பண்ணிக்கோங்க. இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இதில் நீங்கள் வரமிளகா போடுறதுக்கு பதிலாக மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா இது வதங்கிருச்சு. பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். அவ்வளோதான், ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.